نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த அன்னாருடைய தோழர்கள் துயர்ந்தவர்கள் மறுமை நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் கிருபையும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு அல்லாஹு தஆலா எம்மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியிலே இருக்கக்கூடிய இடங்களிலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அல்லாஹுடைய இறைய இல்லமாகிய மஸ்ஜிதிலே நானும் நீங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா என்னுடைய உங்களுடைய அமல்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஹுத்பாவிலே சோதனைகளின் போது ஒரு மூமின் எவ்வாறான முறையிலே அந்த சோதனைகளை அணுக வேண்டும், அதனை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நம்முடைய இலங்கை திருநாட்டிலும் சரி சர்வதேசத்திலும் சரி ஒரு விதமான ஒரு சோதனையான காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்த சூழ்நிலை காரணமாக பொருளாதார நெருக்கடி, எரிபொருள் தட்டுப்பாடு, பொருட்களுக்கான விலை உயர்வு என்று மக்கள் பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இன்னொரு புறம் வெப்பமான ஒரு சூழ்நிலை, வெப்பமான ஒரு காலநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனால் தண்ணீருக்கு தட்டுப்பாடு, மின்சாரத்துக்கு தட்டுப்பாடு என்ற பல பிரச்சனைகளும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த சோதனைகள் புதியவையா அல்லது இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களும் சோதிக்கப்பட்டார்களா என்பதை பார்க்கின்ற பொழுது சோதனை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படைகளில் ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே தோன்றிய முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொடக்கம் இந்த உலகத்துக்கு தோன்றிருக்கக்கூடிய கடைசி மனிதன் வரைக்கும் எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதமான ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதை நம் அல் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் ஏராளமான செய்திகளை பார்க்க முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படி கடலிலே அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக வருகிறதோ அதே போன்று சோதனைகள் என்பது வரக்கூடிய ஒன்று, இயற்கையான ஒன்று என்பதை நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய நபியாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு தவறை செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா தடுத்த பழத்தை சாப்பிடுகிறார்கள், சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். இது அவருக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை.
இப்படி அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பிறக்கின்ற பொழுது தந்தை இல்லாமல் பிறக்கின்றார்கள், அனாதையாக பிறக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு பெரிய கஷ்டம். பிறந்து 6 வயதிலே தாயை இழக்கின்றார்கள். சிறுவனாக இருக்கின்ற பொழுதே தாயும் தந்தையும் இல்லாத ஒரு அனாதையாக வளர்கின்றார்கள். மக்காவிலே தாவா பணியை செய்கின்ற பொழுது குறைஷிகளுடைய ஏராளமான தொந்தரவுகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகின்றார்கள். இது அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை. தாயிஃபுக்கு சென்று தாவா செய்கிறார்கள். தாயிஃப் வாசிகள் கல்லால் அடிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமேனியிலிருந்து இரத்தம் வடிந்து அவர்களுடைய கால்கள் நலைகின்ற அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். இப்படி மனிதன் நபிமார்கள் கூட சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் முல்கிலே சொல்கிறான், ஹுவல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத். அல்லாஹ் தான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறான். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு தஆலா இந்த வாழ்வை படைத்ததனுடைய நோக்கம் லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக, உங்களுடைய தரத்தை பரீட்சிப்பதற்காக. ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, நீங்கள் உங்களுடைய செயல்களிலே யார் சிறந்தவர்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பதாக சொல்கிறான். அன்புக்கினியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துன் நாசி பலாஅன் அல் அன்பியா. அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வால் கடுமையாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்கள். சும்ம ஃபல் அம்சல் ஃபல் அம்சல். அதற்கு பின்னால், நபிமார்களுக்கு பின்னால் ஈமானிலே யாரெல்லாம் கூடுதலாக இருக்கிறார்கள் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். ஆகவே ஒரு மனிதனுடைய ஈமானுடைய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை சோதித்து பார்ப்பான். அவன் அந்த ஈமானிலே உறுதியாக இருக்கிறானா, அவனுடைய நிலையிலே அவன் உறுதியாக இருக்கிறானா, பொறுமையாக இருக்கின்றானா, அல்லாஹுடைய கலாக்கதரை ஏற்றுக்கொள்கிறானா என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹு தஆலா சோதிப்பான். ஆகவே அன்புக்கினியவர்கள், அந்த சோதனை என்பது நபிமார்களும் தாண்டிய ஒரு செய்தி, நல்லடியார்களும் கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, அல்லாஹு தஆலா சோதிப்பதை பொறுத்தவரையிலே, உதாரணமாக நாங்கள் தங்கத்தை உருக்குகின்றோம். உருக்கும் பொழுது உண்மையான தங்கமும் அதிலே கடப்படம் செய்யப்பட்டிருக்கக்கூடியதும் வேறையாக மாறுகிறது. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா சோதிக்கின்ற பொழுது உண்மையான மூமினும் முனாஃபிக்கும் வெளிப்படுவார்கள். உண்மையான மூமினை பொறுத்தவரையில் அவனுக்கு ஏற்படுகின்ற சோதனைகளின் போது அவன் பொறுமையை கடைபிடிப்பான். அல்லாஹுடைய கலாகதிரின் மூலமாகத்தான் இது நடக்கின்றது. இந்த இழப்புகள், இந்த கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹுடைய நாட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அல்லாஹு தஆலா எழுதி வைத்து விட்டான். இது அல்லாஹுடைய தீர்ப்பு என்பதை அவன் ஏற்றுக்கொண்டு திருப்தியாக இருப்பான். அதே நேரத்திலே முனாஃபிக்கு சோதனை வருகின்ற பொழுது அவன் அல்லாஹ் மீது கோபப்படுவான், அல்லாஹ் மீது எரிச்சல் அடைவான். எனக்குத்தானா இந்த சோதனை வர வேண்டும், என்னுடைய பொருளாதாரத்தில் நஷ்டம் வர வேண்டும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்களா மரணிக்க வேண்டும் என்று அவன் பதறுவான். அவனுடைய அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் அவனுக்கு இருக்காது. ஆகவே மூமீனாக இருக்கின்ற பொழுது அவன் அந்த சோதனைகளை ஏற்றுக்கொள்வான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, அல்லாஹு தஆலா மூமீன்களை எப்படி சோதிப்பான் என்பதை அல் குர்ஆனிலே மனிதர்களை சோதிப்பதை சூரத்துல் பக்கராவிலே சொல்கிறான். வலநபுலுவன்னக்கும், நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம். பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம். எதிரிகள் தாக்குவார்கள், அல்லது என்னுடைய எதிரி என்னை அடிப்பான், ஏதாவது நடந்துவிடும் என்ற ஒரு பய உணர்வை அல்லாஹு தஆலா கொண்டு சோதிப்பான். வல்ஜூ, பசியை கொண்டு சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் உங்களை சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வால், உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து குறைவை ஏற்படுத்துவதை கொண்டு, நஷ்டத்தை ஏற்படுத்துவதை கொண்டு சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், உங்களுக்கு நெருக்கமானவர்களை மரணிக்க செய்வதை கொண்டு உங்களை சோதிப்போம். வஸ்ஸமராத், உங்களுடைய விளைச்சலிலே அறுவடையிலே குறைவை ஏற்படுத்துவதை கொண்டு சோதிப்போம். ஃபபஷ்ஷிரிஸ் சாபிரீன், தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்படியெல்லாம் சோதிப்போம். அதில் யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறார்களோ, அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இது நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஃபபஷ்ஷிரிஸ் சாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், அவர்களுக்கு நிச்சயமாக கூலி இருக்கிறது, அவர்களுக்கு உயர்தரமான சுவர்க்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். தொடர்ந்து அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அந்த உண்மையான அந்த விசுவாசிகளுக்கு ஒரு சோதனை வருகின்ற பொழுது, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது,
ஒரு இழப்பு ஏற்படுகின்ற பொழுது இதா அஸாபத்துஹும் முஸீபா அவர்கள் சொல்வார்கள் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்கள் சொல்வார்கள் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே தான் மீண்டும் செல்ல போகிறோம் என்பதை சொல்வார்கள். காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வசனம் நமக்கு எதை சொல்கிறது? இந்த உலகத்திலே யாரும் நிரந்தரமாக வாழ்வது கிடையாது. இந்த உலகத்திலே கொஞ்சம் காலம் அல்லாஹு தஆலா வாழ்க்கையை தந்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹு தஆலா 60 வருடம் வாழ்க்கையை கொடுக்கிறான், சிலருக்கு 30 வருடம், சிலருக்கு 10 வயதுக்குள்ளுக்கும், சிலர் வயிற்றுக்குள்ளே மரணித்து விடுகிறார்கள். ஆகவே அன்புக்கினியவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது சொற்பமானது. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லாஹ் தந்த பொருளாதாரம் எங்களை விட்டு செல்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தந்த அல்லாஹ் எடுத்து விட்டான். ஆகவே அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அல்லாஹ்வுடைய அந்த கலா கதிரை பொருந்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம். இப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய கலா கதிரை பொருந்தக்கூடிய அந்த மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம். அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு ஸலவாத்து, அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு அமைதி இறங்குகிறது. வரஹ்மா, அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு இரக்கம் இறங்குகிறது. வஉலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அன்புக்கினிய சூரத்துல் பக்ராவிலே சொல்கிறார். அன்புக்கினியவர்களே, பொதுவாக சோதனைகள் வருகின்ற பொழுது மனிதர்கள் 4 வகையாக பிரிகின்றார்கள். அந்த சோதனைகளை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் 4 முறையாக இருக்கின்றது. முதலாவது தரப்பினர்கள், ஒரு சோதனை அவர்களுக்கு வருவதாக இருந்தால், அவர்களுக்கு விருப்பமில்லாத ஒன்று நடப்பதாக இருந்தால், அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வருவதாக இருந்தால், அவர்களுடைய பொருளாதாரத்திலே அவர்களுடைய வியாபாரத்திலே நஷ்டம் வருகின்ற பொழுது, அல்லது அவர்களுக்கு நெருங்கிய ஒரு உறவு மரணிக்கின்ற பொழுது, ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய கலா கதிரை பொருந்திக் கொள்ளாதவர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வுக்கு ஏசுவார்கள், அல்லது அல்லாஹ்வுடைய கதிருக்கு ஏசுவார்கள். எனக்குத்தான் இப்படி நடக்க வேண்டுமா? ஊர்ல வேறு ஆக்கள் இல்லையா? என்னுடைய பொருளாதாரம் தான் நஷ்டமாகணுமா என்று அல்லாஹ்வுடைய நாட்டத்தை, அல்லாஹ்வுடைய கதிரை பொருந்திக் கொள்ளாமல் ஏசுவார்கள். இது ஒரு சாரார். இரண்டாவது சாரார்கள் இருக்கிறார்கள் அஸ்ஸாபிரூன். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் அல்லாஹ்வுடைய கதிரை ஏற்றுக்கொள்வார்கள். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சோதனையின் போது அவர்கள் அந்த சோதனையை நினைத்து கவலைப்படுவார்கள். இது இரண்டாவது சாரார்கள். இன்னொரு மூன்றாவது சாரார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுடைய கதிரை ஏற்றுக்கொள்வார்கள், அதை பொருந்திக் கொள்வார்கள். இரண்டாவது சாரார்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த ஒரு விதமான விருப்பமின்மை இருக்கும். அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்துவிட்டது, இருந்தாலும் கவலையோடும் தனக்கு இது நடந்திருக்க கூடாது என்ற எண்ணத்தில் இருப்பார்கள். ஆனால் மூன்றாவது சாரார்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொருந்திக் கொள்வார்கள், அதே நேரத்திலே அதை ஏற்றுக்கொள்வார்கள். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கிறது, அதை கட்டுப்படுவார்கள். நான்காவது சாரார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தான் உயர்தரமான ஈமானோடு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய கதிரை ஏற்றுக்கொள்வார்கள், அதிலே பொருந்து கொள்வார்கள். அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார்கள். உதாரணமாக அவர்களுடைய ஒரு குழந்தை மரணிக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் என்று சொல்வார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இது இருக்கிறது, அதை நான் அல்லாஹ்வுடைய கதிரை பொருந்திக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா இதற்காக நிச்சயமாக எனக்கு கூலி வழங்குவான். என்னுடைய 5 குழந்தைகள் இருக்கிறார்கள், அதில் ஒன்று தான் மரணித்திருக்கிறது, மிச்ச 4 குழந்தைகள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் கொடுத்ததை கொண்டும் அல்லாஹ் எடுத்ததை கொண்டும் பொருந்திக் கொள்வார்கள். இது ஈமானுடைய உயர்தரமான ஒரு அந்தஸ்தில் இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய இதை குறைந்தது பொறுமையாவது அல்லாஹ்வுடைய நாட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, பொறுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபி யஹ்யா அஸ்-சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியங்கள் ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லுஹு கைருன் லஹு, அவனுடைய எல்லா காரியங்களும் அவனுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு மூமினுக்கு அவனுடைய எல்லா காரியங்களும் அவனுக்கு நன்மையாகவே அமையும். வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் முஃமின், இது மூமினை தவிர வேறு யாருக்கும் நடக்காது. இன் அஸாபத்ஹு ஸர்ரா, அந்த மூமினுக்கு ஒரு சந்தோஷமான விடயம் நடந்தால் ஷக்கர, அவர் அல்லாஹ்வை நன்றி செலுத்துவான். தனக்கு கிடைத்த அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். ஃபகான கைரன் லஹு, அந்த மூமினுக்கு அது நன்மையாக அமையும். வைன் அஸாபத்ஹு தர்ரா, அந்த மூமினுக்கு ஒரு தீங்கு நடந்தால் சபர, அவன் தன்னை தடுத்துக் கொள்வான், தன்னுடைய
மனதை கட்டுப்படுத்திக் கொள்வான், இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வான். ஃபகான ஹைரன் லஹு, இதுவும் அவனுக்கு நன்மையாக இருக்கிறது. இது மூமினை தவிர வேறு யாருக்கும் நடக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே மூமினுடைய காரியத்தை பொறுத்த ஆச்சரியமாக இருக்கும். அவன் தனக்கு நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய நஷ்டமாக இருக்கலாம், லாபமாக இருக்கலாம், எதிலும் அவனுடைய மனதிலே நிம்மதி ஒன்று இருக்கும். அவனுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறது அல்லது ஒரு குழந்தை கிடைக்கிறதாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வான், அல்லாஹுவை புகழ்வான். இது அவனுக்கு நன்மை. ஏனென்றால் அல்லாஹுவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவனுக்கு இன்னும் அதிகரித்து கொடுப்பான். அதே போன்று அவனுடைய பொருளாதாரத்திலே நஷ்டம் வருகிறது, அவனுடைய குழந்தை ஒன்று மரணிக்கிறது, அவனுக்கு ஒரு சோதனை வருகின்ற பொழுது ஃபஸபர, அவன் பொறுமையாக இருப்பான், அல்லாஹ்வுடைய கலா கதரை ஏற்றுக்கொள்வான். ஃபகான ஹைரன் லஹு, இதுவும் அவனுக்கு நன்மையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா அதற்கு கூலி கொடுப்பான். அவனுடைய பொருளாதாரம் நஷ்டமாகிறது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி பொறுமையாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அவன் பொறுமையாக இருக்கின்ற காலமெல்லாம் அவனுக்கு கூலியை கொடுப்பான். ஆகவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுக்கு எது நடந்தாலும், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவன் உறுதியான ஒரு ஈமானோடு இருப்பான். நல்லது நடந்தால் பொறுமை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான், பெருமை அடிக்க மாட்டான். நாங்கள் பார்க்கின்றோம், இது மூமினாக இல்லை என்று சொன்னால் அவனுக்கு பெருமை வரும். அவனிடத்தில் பொருளாதாரம் அதிகரிக்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு பெருமை வரும். நான் மற்றவர்களை விட பணக்காரனாக இருக்கின்றேன், என்னிடத்தில் குழந்தை செல்வம் இருக்கிறது, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, மற்றவர்களை பார்த்து கேவலமாக பார்ப்பான். ஆனால் மூமின் பார்க்க மாட்டான். மூமின் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பான். இது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைத்தது, அல்லாஹ் நாடினால் அடுத்த நிமிடம் இதை எடுத்து விடுவான் என்ற உணர்வு அவனுக்கு இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு அதிகப்படுத்துவான். அதே போன்ற ஒரு துன்பம் வருகின்ற பொழுது மூமின் சங்கடப்பட மாட்டான். இது அல்லாஹ் தஆலா தந்ததை எடுத்து விட்டான், அல்லாஹ் தஆலா எனக்கு மீண்டும் தருவான் என்ற நம்பிக்கையோடு இருப்பான். ஆனால் ஒரு மூமின் இல்லை என்று சொன்னால் அவன் சங்கடப்படுவான். அல்லாஹ் தஆலாக்கு கண் இல்லையா, அல்லாஹ் தஆலா என்னுடைய குழந்தையை எடுக்க வேண்டும் என்று சஞ்சலப்படுவான். ஆகவே இது மூமினுக்கு மாத்திரம் நடக்கக்கூடியது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சரியாக இந்த சோதனைகளை புரிந்து கொள்கின்ற பொழுது, சோதனையின் போது நாங்கள் எப்படி எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை விளங்குகின்ற பொழுது இதன் மூலமாக நிறைய நன்மைகளை நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. முதலாவதாக நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். நமக்கு சோதனை வருகிறது, அந்த சோதனை நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை பொருந்திக் கொள்கிறோம், அல்லாஹ் தஆலா நாடியது தான் நடக்கும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். இப்படி ஒரு மூமின் இருக்கின்ற பொழுது அவனுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யஸாலல் பலாஉல் முஃமினி வல் முஃமினா ஃபீ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலிஹி ஹத்தா யல்கல்லாஹு தஆலா வ மா அலைஹில் ஹதீஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினான ஆண், ஒரு மூமினான பெண், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஏற்படுகின்ற நஷ்டம், அவனுடைய குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நஷ்டம், அவனுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற நஷ்டத்தின் போது அவன் அதை பொருந்தி கொண்டு அவரை இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சோதனையின் போது அந்த சோதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அதனை திருப்தியாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய தரஜத்துகளை உயர்த்துகின்றான். சோதனையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அந்த சோதனையின் போது பொறுமையாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய தரஜத்துகளை உயர்த்துகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஃமின் மின் ஷௌகத்தின் ஃபமா ஃபௌகஹா. ஒரு மூமினுக்கு தேய்க்கக்கூடிய ஒரு முள்ளு, அவனுடைய காலிலே தேய்க்கக்கூடிய ஒரு முள் இருக்கிறதே, இதற்கும் கூட இல்லா ரஃபஅஹுல்லாஹு பிஹா தரஜா, அல்லாஹு தஆலா அவன் அதை பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் எனக்கு இந்த துன்பம் ஏற்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய தரஜத்தை உயர்த்துகின்றான். வஹத்தத் அன்ஹு ஹதீஆ, அவனுடைய ஒரு பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவனுடைய காலில் ஏற்படுகின்ற ஒரு முள்ளு குத்துவதும் கூட அவனுக்கு நன்மையாகவே அமைகின்றது. அவன் அதை பொறுத்துக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவனுக்கு உயர்ந்த கூலியை வழங்குவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பி கைரன் யுஸிப் மின்ஹு. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை விரும்புவானாக இருந்தால் அவனை சோதிப்பான். சோதனை வரும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மூமினுடைய அந்த ஈமானுடைய அளவுக்கேற்ப சோதிக்கப்படுவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சலஃபுகள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து சோதனை வரவில்லை என்று சொன்னால், அவனுக்கு சோதனை ஒன்றே ஏற்படவில்லை என்று சொன்னால், அவர்கள் சொல்கிறார்கள், ஐயதஃபக்கத நஃப்ஸஹு, அவன் தன்னுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா விரும்புகின்ற பொழுதுதான் சோதிப்பான். அப்படி என்று சொன்னால் அவனுக்கு சோதனையே வாழ்க்கையில் இல்லை, அவனுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கிறது, அவன் நினைத்த மாதிரி இருக்கின்றான், அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று சொன்னால் அவன் தன்னுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சில நேரம் என்னை நேசிக்காமல் இருக்கிறானோ என்று சலஃபுகள் யோசிப்பார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களே, அதே போன்று நாம் சோதனைகளை பொருந்திக் கொள்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற அடுத்த பயணம் நாம் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு ஒரு சோதனை வருகின்ற பொழுதுதான் நமக்கு அந்த அல்லாஹ்வுடைய நியமத்துடைய பெருமதி விளங்குகிறது. நம்முடைய இருக்கக்கூடிய ஒரு நியமத்து நம்மை விட்டு செல்கின்ற பொழுது, நம்முடைய ஒரு பொருளாதாரம் குறைகின்ற பொழுது, அல்லது நம்முடைய ஒரு குழந்தை மரணிக்கின்ற பொழுதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு இவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறான் என்பதை கூட நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய இப்படி சோதனை வரவில்லை என்று சொன்னால் நம்ம நியமத்துகள் என்ன என்பதையே விளங்காமல் இருப்போம். ஆகவே அன்புக்கினியவர்களே, நமக்கு சோதனைகள் வருகின்ற பொழுதுதான் நாம் அல்லாஹ்வுடைய நியமத் அல்லாஹு தஆலா எவ்வளவு நமக்கு தந்திருக்கிறான். நமக்கு மற்றவர்களுடைய சோதனைகளின் மூலம் நமக்கு படிப்பினை இருக்கிறது. நம்முடைய ஒரு நண்பருடைய குழந்தை மரணிக்கிறதாக இருந்தால் அல்லது அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது நமக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு தந்திருக்கிறானே என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு கீழால் இருப்பவர்களை பாருங்கள், மேலே இருக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள். நமக்கு கீழே இருக்கக்கூடிய நாம ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுகின்றோம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை கூட சாப்பிட முடியாமல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய நியமத்தோடு இருக்கிறேன் என்பதை நமக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். நமக்கு மேலே இருக்கக்கூடியவர்களை பார்ப்போமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்தினுடைய பெருமதியை நாங்கள் மறந்து விடுவோம் என்பதை அன்புக்குரியவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சோதனைகளின் போது அல்லாஹ்வுடைய சோதனைகளுடைய அடுத்தது நமக்கு அல்லாஹ்வுடைய தௌபாவின் பக்கம், அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பின் பக்கம் நம்மளை மீட்டிச் செல்லக்கூடியதாக இந்த சோதனைகள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வமா அஸாபக்கும் மின் முஸீபா, அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோதனை இருக்கிறது, ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், நீங்கள் இந்த உலகத்திலே செய்த உங்களுடைய கரங்களால் செய்த பாவங்களினால் தான் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வயஃபு அன் கஸீர், நீங்கள் நிறைய பாவங்கள் செய்கிறீர்கள், அல்லாஹ் தஆலா நிறையதை மன்னிக்கின்றான், அதுக்கு கொஞ்சமாகத்தான் உங்களை தண்டிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களும் நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நமக்கு ஏற்படுகின்ற சோதனை நமக்கு நன்மையாக இருக்கும், அல்லாஹு தஆலா நம்முடைய தரஜத்துகளை உயர்த்துவதற்காகவும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் அல்லாஹு தஆலா சோதனை தருவான். அல்லது நாம் செய்த பாவங்களை அந்த விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் தௌபாவின் பக்கம் மீள்வதற்காகவும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நம்மளை சோதிப்பான். ஆகவே சோதனைகளின் போது நாங்கள் பொறுமையை கடைபிடிப்பதற்கும் அதன் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் மீள்வதற்கும் நாங்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வஅலா அம்மா பஅத். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்கள் மூமின்களை சோதிப்பான். அந்த சோதனையின் போது நாங்கள் அல்லாஹுடைய கலாக்கதிரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதை திருப்தியோடு பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களாக, அல்லாஹு தஆலா என்னை கொஞ்சமாகத்தான் சோதித்திருக்கிறான், என்னுடைய பொருளாதாரம் நஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை தான் அல்லாஹு தஆலா எடுத்திருக்கிறான், மிச்சம் பகுதி அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்ற ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அந்த சோதனைகளை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே, நம் அல்லாஹ்வுடைய சோதனைகள் வருகின்ற பொழுது அந்த சோதனைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே அந்த சோதனைகளை விட்டு எங்களை நீக்கிக் கொள்வதற்காக அல்லது அந்த சோதனையுடைய தன்மையை அதனுடைய கணத்தை குறைத்துக் கொள்வதற்கான வழிகளையும் நமக்கு இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு சோதனை வரும், அந்த சோதனையின் போது நாம் வெற்றிகரமாக அந்த சோதனையை கடக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு சில வழிமுறைகளையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமானது தான் பிரார்த்தனை. அன்புக்குரியவர்களே, இந்த பிரார்த்தனை என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக, மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு சோதனை வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது, ஒரு பொருளாதார நெருக்கல் வருகின்ற பொழுது நாம் கணக்கில்லாமல் வாழ முடியாது. நாம் அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், இறைஞ்ச வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய பொருளாதார நெருக்கடி இருக்கிறது, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கிறது, எனக்கு இந்த நோயால் நான் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், எங்கு மருந்து குடித்தாலும் இதுக்கு சுகம் கிடைக்கவில்லை, யா அல்லாஹ் இந்த நோயை குணப்படுத்தி என்று நாம் அல்லாஹ்விடத்தில் மீள வேண்டும். அவனிடத்தில் சென்று எங்களுடைய தேவையை முறையிட வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு ஒரு வழியாக சொல்லித் தருகிறது. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, அல் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஏனென்று சொன்னால் சில நேரம் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான் நம்முடைய சோதனைக்கான காரணமாக இருக்கலாம். அவை அந்த பாவத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே மீண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா,
நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, அப்பொழுதுதான் நாங்கள் வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை பொழிவிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வயும்திதுக்கும் பி அம்வாலில் வபனீன், உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டும் குழந்தை செல்வத்தை கொண்டும் நாங்கள் நீடித்து தருவோம், அதிகரித்து தருவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே இஸ்திக்ஃபார் செய்வது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது என்பது நம்முடைய சோதனைகளை நம்மை விட்டு நீங்குவதற்கும் அல்லாஹ்வுடைய அருள்கள் நம்மிடத்திலே வருவதற்கும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் சோதிக்கப்படுகிறார்கள். அவர்களை ஒரு மீன் விழுங்கிவிட்டது. மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறார்கள், நாட்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்ட ஒரு துவா அவர்களை அந்த சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து சேர்த்தது. அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர இறைவன் இல்லை, சுப்ஹானக நீ தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நான் அநியாயக்காரர்கள் ஒருவராக பாவம் செய்தவனுக்கு ஒருவராக இருக்கிறேன், ஆகவே என்னை மன்னித்து விடு என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி கரையிலே கொண்டு வந்து சேர்த்தார். ஆகவே இந்த துஆவை நமக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த துஆவை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த கஷ்டத்திலிருந்து அந்த சோதனையிலிருந்து எங்களை வெளியேக்குவான் என்பதை நாங்கள் ஹதீஸ்களின் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் அதிகம் எப்பொழுதும் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாகவும் நாங்கள் எங்களுடைய பாவங்களை விடக்கூடியவர்களாகவும் அந்த பாவத்தில் தொடர்ந்து இருக்காமல் அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடியவர்களாகவும் இருப்பது அந்த சோதனைகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமலாக இருப்பதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக பொறுமை. அன்புக்குரியவர்களே, நமக்கு ஏற்படுகின்ற அந்த சோதனையின் போது நாம் அதை பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இது நடக்கிறது என்பதை நாங்கள் உணர்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த சோதனை நம்மை வெளியேக்குகிறான். மாற்றமாக நாங்கள் அதை பொறுத்து கொள்ளாமல் அல்லாஹுக்கு அல்லது அல்லாஹ்வுடைய கதிருக்கு நாங்கள் ஏசுவோமாக இருந்தால் அந்த சோதனை நம்மை தொடர்ந்து துரத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவை தொழுகையை மாத்திரம் சொல்லவில்லை, நீங்கள் தொழுவதோடு தொழுகையிலே தஹஜ்ஜுதிலே தொழுகின்ற பொழுது சுஜூதிலே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள், அதே போன்று நீங்கள் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். ஆகவே நம்முடைய அந்த சோதனையை நீக்குவதற்கான அடுத்த அம்சமாக பொறுமை என்ற இந்த ஆயுதத்தை நாங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சோதனைகளிலிருந்து வெளியேறுவதற்கான வழிகளில் ஒன்று தர்மம் செய்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன சதகத சிர்ரி துத்ஃபிஉ கலபர் ரப், நாங்கள் ரகசியமாக செய்யக்கூடிய தர்மங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் எங்களை தடுக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் எங்களை நீக்கிக் கொள்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே நாங்கள் அதிகமாக தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும். எங்களுடைய பொருளாதாரத்தை தேவையுள்ளவர்களுக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். ஜக்காத்து கடமையாக இருந்தால் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லது சதக்காக்கள் நமக்கு செய்வதற்கு முடிவாக இருந்தால் முடியுமான அளவுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அப்படி தர்மம் செய்கின்ற பொழுது அது நம்முடைய அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியதாகவும் அல்லாஹ்வுடைய அந்த சோதனையிலிருந்து எங்களை வெளியேற்றுவதற்கு ஒரு வழியாகவும் இருப்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நமக்கு சோதனைகளில் நம்மை வெளியாக்கக்கூடிய அம்சங்களில் ஒன்று அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வது. அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கின்ற பொழுது அதை நம்முடைய உள்ளத்துக்கு அமைதி ஏற்படுத்துகின்றது. அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் நம்மை விட்டு செல்லுகின்ற அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய அந்த சோதனைகளை விட்டு நம்மை அது தடுக்கின்றது. அதே போன்று அதிகமாக அல் குர்ஆனை ஓத வேண்டும். அல் குர்ஆனை ஓதுவது என்பது அல்லாஹ்வுடைய அந்த சோதனைகளை நம்மை விட்டு நீக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன், நாங்கள் இந்த குர்ஆனிலே வைத்திருக்கின்றோம் மா ஹுவ ஷிஃபாஉன், மனிதர்களுக்கு தேவையான அனைத்து விதமான நோய்களுக்குமான நிவாரணத்தை அல் குர்ஆனிலே நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த உடல் நோய்களுக்கும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த குர்ஆனிலே மறந்திருக்கிறது. ஆகவே அல் குர்ஆனை நாம் அதிகமாக ஓத வேண்டும். வரஹ்மத்துல் லில் முஃமினீன், இது மூமின்களுக்கு அருளாக இந்த அல் குர்ஆன் இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவது நம்மை சோதனைகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமலாக இருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்ற அன்புக்குரியவர்களே, அதிகமான நல்லறங்களில் ஈடுபட வேண்டும். இரவு தொழுகைகளில் ஈடுபட வேண்டும். உறவுகளோடு சேர்ந்து நடக்க வேண்டும். பெற்றோரை பராமரிக்க வேண்டும். குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும். இவ்வாறான நல்லமல்கள் செய்கின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை, நமக்கு வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹ் தஆலா நம்முடைய நல்லமல்கள் மூலமாக தடுக்கின்றான். ஆகவே நாம் இந்த சோதனைகளை
வரக்கூடிய சோதனைகளை பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாகவும் அதிகமாக அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையை பழக்கிக் கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய சோதனைகளின் போது நாம் அதை பொருந்திக் கொண்டு அவர் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தரஜத்துகளை அடைந்தவர்களாகவும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவமன்னிப்பு பெற்றவர்களாகவும் நாம் மாறக்கூடியவர்களாக இருப்போம். ஆகவே அன்புக்கினியவர்களே, இந்த நாம் படித்த இந்த விடயத்தை அதிகமாக கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இந்த சோதனைகளின் போது அல்லாஹ்விடத்திலே பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய கதிரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு மா சமிஅதும் வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.